எலான் மஸ்க் அதான் சொன்னார், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு இது தெரியவே தெரியாது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா, இல்லை அவரும் தான் அதில் இருந்தார் அப்படின்றாரு. இவர் வந்து கிடையாதுன்றாரு. என்ன பில்லு சார் ஆக்சுவலாக என்ன ஃபைட்? அதாவது ஏதோ டாக்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றாரு, அதுன்றாரு இதுன்றாரு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த மானியம் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றது ரொம்ப காலமாகவே வந்துருந்தது. பைடன் காலத்துலேருந்து இவர் வந்து மறுபடியும் பெட்ரோல் அதுவே பரவாயில்லன்னு சொல்கிறாரு. இவர் இதை நம்பி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வித்துட்டுருக்கிறாரு. சுத்தமாக இவருடைய மார்க்கெட்டை அடி வாங்கிறோம். சீனாவோட டாரிஃப் அப்படின்னும் போது சீனா ஒரு பெரிய மார்க்கெட்டு, அங்கே என்ன பண்ணுவார் இவர்? டெஸ்லா விற்காம அவங்க என்ன பண்ணுவானுங்க, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு டெஸ்லான்ற பேரில் குஸ்லா அப்படின்னு புதுசாக ஒன்று உருவாக்கி அவங்க வித்துருவானுங்க. டோட்டல் மார்க்கெட்டு நாசமாக போயிடும். அவங்க நாட்டில் இருக்கவனே கழுவி ஊத்துறான், என்றால் பொய் சொல்லின்னுக்கிறான் அப்படின்னு. அமெரிக்காவில் இருக்கவங்களே வந்து அவங்க ஜனாதிபதி சொல்றதை நம்ப மாட்டேன்றாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ராகுல் காந்தி வந்து அமெரிக்க ஜனாதிபதி சொல்றதையும் பாகிஸ்தான்காரன் சொல்றதையும் மட்டும் நம்பிட்டு இருக்கிறார். அப்படின்னா இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ட்ரம்ப்பும் இருக்காரு, அதனால தான் அவர் இதை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு இப்படி திருப்பி அடிக்கிறாங்க. இது என்ன சொல்லுவீங்க நீங்க? போலா குறைக்கு இப்போ எலான் மஸ்க் என்ன சொல்லிக்கிறாரு, 80% மக்களுடைய ஆசை புதிய கட்சி தேவை அப்படிங்கிறார். 4000 கிலோமீட்டர்ஸ் ஒரு ட்ரோன் உள்ள வர அளவுக்கு ரஷ்யனுடைய 4000 கிலோமீட்டர்ஸ் அந்த ட்ரோன் வரல விக்ரம். இப்படித்தான் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. சாதாரண பாமா இருந்ததை அவங்க வந்து கைடட் பாமா மாத்தி ரொம்ப சீப்பா போட்டு கீழின்னு கீழ்ச்சின்னுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஐயோ சண்டை நிறுத்தம். ஏன் அது டர்க்கியில் போய் பேசும்போது அப்போ தெரியலையா, குண்டை போட்டு வந்து அப்படியே பார்த்தீங்களா நாங்கள் என்ன குண்டு போட்டோம் அப்படின்னு பேசினல்ல. இப்போ நான் சீஸ் போயிருந்தேன். இப்போதைக்கு பாகிஸ்தான் அப்படின்றது பல்லு பிடிங்கின பாம்பு. நம்மளுடைய கெப்பாபிலிட்டி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நியூக்ளியர்னு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஏர் டிஃபென்ஸ்லேருந்து எந்த அஃபென்சிவ் வெப்பன்ஸுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் ராத்திரி 2:30 மணிக்கு பதறி அடிச்சிக்கின்னு அவங்க சீஸ் ஃபயர் அப்படின்னாரு. சார் இப்போ அங்கே வந்து கராச்சி பிரசன் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கும் இந்தியா தான் காரணமா? அதாவது நேற்றுக்கு வந்து இஸ்லாமாபாத்தில் வெயில் அதிகமாக, அதுக்கும் இந்தியா தான் காரணம். போதுமா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார் என்ன சார், நீங்கள் தான் வந்து இன்டர்மீடியரியாக வந்து சொல்லப்படுது சார் இன்டர்நெட்டில். அதாவது ட்ரம்ப்புக்கும் நம்ம எலான் மஸ்க்குக்கும் மிகப்பெரிய ஃபைட்டாமா, நீங்கள் தான் அதை வந்து சீஸ் ஃபயர் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்களே சார், எந்த அளவுக்கு உண்மை இது? எனக்கு இந்த விளம்பரமே பிடிக்காது தம்பி. இந்த விஷயத்தெல்லாம் வெளில சொல்லாதீங்கன்னா கேட்டால் தானே ரைட்டு. சண்டை ரொம்ப மோசமாக போயிருந்தது, அதனால 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பாருங்க, பேச்சாக தான் இருக்கணும். அதனால தேவையில்லாமல் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒத்துரு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அமெரிக்காவுக்கு தானே நஷ்டம், இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்படின்னு சில விஷயங்களை தான் எடுத்து சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த சண்டையோடைய இது குறைஞ்சிருக்கின்றது. இருந்தாலும் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு. ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப கேவலமாக பண்ணின்னுக்கிறாங்க. அதாவது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆண்டர்பிரனர், விசார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்லினுக்கிறாரு, 11 தடவை பேசியிருக்காரு ட்ரம்ப், இது மாதிரி நான் தான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமாதானம் ஏற்படுத்தி வைத்தேன் அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு. இப்போ அவராண்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு, a big beautiful bill அப்படின்னாரு. எலான் மஸ்க் என்ன பண்ணிட்டாரு, ஐயா இது வந்து ரொம்ப மோசமான பில்லு, இதை யாரும் ஓட்டே போடாதீங்க அப்படின்ட்டாரு. உடனே ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நல்லா தானே இருந்தார் இவரு, அந்த பில்லெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் அவர் ஓகேவா தான் இருந்தாரு, இப்போ என்ன திடீர்னு வந்து வேணான்னு சொல்றாரு அப்படின்னு என்ன கூப்பிட்டு கன்சல்ட் கூட பண்ணவே இல்லை, காட்டவே இல்லைன்றாரு சார் எலான் மஸ்க். அதான் சொன்னார், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு இது தெரியவே தெரியாது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா, இல்லை அவரும் தான் அதில் இருந்தாரு அப்படின்றாரு. இவர் வந்து கிடையாதுன்றாரு. என்ன பில்லு சார் ஆக்சுவலாக என்ன ஃபைட்? அதாவது ஏதோ டாக்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றாரு, அதுன்றாரு இதுன்றாரு, இது டெபிசிட்டை குறைக்கணுன்றாரு, என்னென்னோ சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த மானியம் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றது ரொம்ப காலமாகவே வந்துருந்தது. பைடன் காலத்துலேருந்து இவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தானே ஓட்டின்னு இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவர் வந்து மறுபடியும் பெட்ரோல் அதுவே பரவாயில்லன்னு சொல்கிறாரு. இவர் இதை நம்பி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வித்துட்டுருக்கிறாரு. சுத்தமாக இவருடைய மார்க்கெட்டை அடி வாங்கிறோம். சீனாவோட டாரிஃப் அப்படின்னும் போது சீனா ஒரு பெரிய மார்க்கெட்டு, அங்கே என்ன பண்ணுவார் இவர்?
டெஸ்லா விற்காம. அவங்க என்ன பண்ணுவானுங்க, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு டெஸ்லான்ற பேரில் குஸ்லா அப்படின்னு புதுசாக ஒன்று உருவாக்கி அவங்க விற்றுருவானுங்க. டோட்டல் மார்க்கெட்டு நாசமாக போயிடும். அந்த ஆள் அடிமடியிலே நீங்கள் கை வச்சுக்கிறீங்களே, இந்த மாதிரி தான் ஆயினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொல்லிட்டாரு, எனக்கும் அந்த பில்லுக்கும் சம்மந்தமே இல்லை, என்கிட்ட காமிக்கவே இல்லை, கன்சல்ட் பண்ணவே இல்லை, அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. இவர் திருப்பி இல்லை அவரும் தான் அதில் பார்ட் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அவங்க நாட்டில் இருக்கவனே கழுவி ஊற்றுறான், இந்த ஆள் பொய் சொல்லி நிற்கிறான் அப்படின்னு. அமெரிக்காவில் இருக்கவங்களே வந்து அவங்க ஜனாதிபதி சொல்கிறத நம்ப மாட்டேன்றாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ராகுல் காந்தி வந்து அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறதையும் பாகிஸ்தான்காரன் சொல்கிறதையும் மட்டும் நம்பிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அப்போ அவரை தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியது. அது என்னங்க இவ்வளோ வெள்ளந்தியா இருக்கிறாரு, இது கூட தெரியாத அவருக்கு அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த விவேக் ராமசாமி, நல்ல காலம் ஆரம்பத்திலே எஸ்கேப் தெரிஞ்சிச்சு போலக்குது அவருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்காரில் அவர் பார்த்தாரு இது சரிப்பட்டு வராதரான்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஓடி வந்துட்டாரு. எலான் மஸ்க்கு இப்போதான் புரிஞ்சுது போல இருக்கு. இதை விட அசிங்கம் என்னன்னா, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பெரிய கேஸு. அது ஒரு தீவு, அங்கே வந்து நிறைய பாலியல் வன்முறை அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ 2 பேர் வந்து சொல்லி வச்ச மாதிரி, இதுதான் நம்ம அரசியலில் தெரியுமே, நாமளே 2 ஆளை செட் பண்ணி பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவங்களோட பார்ட்டி பண்ணார் இவர் அப்படின்னு ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் அவருடைய ஏரோப்ளைனில் இவர் 7 தடவை போயிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டு. அதையெல்லாம் இவர் ரீட்வீட் பண்ணி ஒரு ஈமோஜி மட்டும் போட்டு வச்சுக்கிறார் எலான் மஸ்க். இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ட்ரம்ப்பும் இருக்காரு, அதனால தான் அவர் இதை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு இப்படி திருப்பி அடிக்கிறாங்க. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அசிங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க 2 பேரும். இவர் வந்து அந்த இவி மானியம் கட் பண்ணதுனால இந்த ஆள் ஓடி போயிட்டாருன்னு இவர் சொல்ல, ஓ அப்படியா நான் பார்க்குறேன் பாருங்க. போதா குறைக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இந்த டெஸ்லா கம்பெனி கொடுத்த கான்ட்ராக்ட்லாம் நம்ம கைச்சாலே வந்து இவ்வளோ ட்ரில்லியன் மிச்சமாகும் அப்படின்னு சொல்ல, அவர் உடனே என்னோட இதுலேருந்து நான் இதை டீலிங் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன வேணா ஆகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்வீசஸ் எல்லாம் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல அசிங்கப்பத்தி நிற்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே இது நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட, இணையாது நம்ம கம்பெனியில் நடக்கிற விஷயத்த ஊரெல்லாம் சொல்லிங்கன்னு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படின்னாலும் இப்படி கேட்பாங்க. ஆனால் ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதிக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது, ஓப்பனாக 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கழுவி ஊற்றி நிற்கிறாங்க. போதா குறைக்கு இப்போ எலான் மஸ்க் என்ன சொல்லிக்கிறாரு, 80% மக்களுடைய ஆசை புதிய கட்சி தேவை அப்படின்னுக்கிறாரு. அவர் வந்து ஆரம்பிக்க மாட்டார், பட் யாரையாவது விட்டு ஆரம்பிக்க வச்சு, நான் பற்றியா நான் வந்து இங்கே சில பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, இவரை நான் தான் ஜெயிக்க வச்சேன், அவரை நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஊடகவியலாளராக இருந்து நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க, நான் வந்து உங்களை ஜெயிக்க வச்சு அடுத்த ஜனாதிபதி ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. போகிற போக்க பார்த்தா அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் லேடியாக ஒரு இந்தியன் ஆரிஜின் பெண் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது விரைவிலேயே. ஆமாம், அது நான் ஒரு க்ளூ ஒன்றா தரேன், ரொம்ப சொல்லக்கூடாது. யுஎஸ்ஏ இல்லையா, அவங்க பேர்லேயும் யுஎஸ்ஏ இந்த எழுத்துக்கள் இருக்கலாம், சொல்லக்கூடாது, அதனால எச் கூட இருக்கலாம், யுஎஸ்ஹெச்ஏ அப்படி கூட அவங்க பேரில் இருக்கலாம். சொல்லிருங்களா ஷைட்டா? இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறியா? உஷா ஜேடி வான்ஸ். ஆமாம், இவரை இம்பீச் பண்ணிட்டாங்கன்னா சரி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் ஹாக்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ரஷ்யா மேலே இன்னும் அதிகமான தடைகளை விதிக்க வேண்டும், உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இவர் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. அண்ட் அதில் சில பேர் வந்து இல்லை சீனாவோட பிஸ்னஸை பண்ணிக்கலாம், ஏன்னா 2 பேரையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியாது, அதனால ரஷ்யாவை தான் நம்ம ஒழிச்சு கட்டணும், ஸோ சீனாவோட கொஞ்சம் அப்படி நீக்கி போக இருந்துக்கலாம் அப்படின்னு. அது இவருக்கு ஒத்து வர மாட்டேன்றது. போதா குறைக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டாரு எலான் மஸ்க்கு. பாருங்கள், செகண்ட் குவார்ட்டர்லேயே வந்து ரெசெஷன் வரப்போகுது, அதெல்லாம் வரப்போகுது எப்படி இப்படின்னு எவ்வளோ நாளாக இப்போ தெரியலையா, வெள்ளத்தள்ள உடனே தான் தெரியுதா? இது அவருக்கு ஏற்பட்ட அசிங்கம். அது அதான் உள்ளே இருக்கும்போது நம்ம எதையும் சொல்கிறது கிடையாது, வெளில வந்த உடனே எல்லா குற்றச்சாட்டையும் சொல்கிறது அப்படின்றது தமிழக இந்திய அரசியல் மட்டும் இல்லை, உலக அரசியலில் இதுதான். ஸோ அரசியல் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒன்று தான் விக்ரம். அதனால் இப்படியே ஒரு பாடு எல்லாத்தையும் அந்த வெங்கல கடையில் யானை பூந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால், வேணவே வேணாம் ஜேடி வான்ஸ் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை இம்பீச் பண்ணி போட்டு அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் சொன்னேன், உஷா ஜேடி வான்ஸ் ஃபர்ஸ்ட் லேடி ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஓகே சார். சார், இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, எலான் மஸ்க் மேலே கொடுத்துரு, ஆனால் எலான் மஸ்க் சொல்லும்போது நான் என்னால் தான் வந்து ட்ரம்ப்பே ஜெயிச்சாரு அப்படின்றாரு சார். அது ரியாலிட்டி. ஒரு வேளை எலான் மஸ்க் இல்லைன்னா ட்ரம்ப் ஜெயிச்சிருக்க முடியாதா?
இந்த பாருங்க, அந்த இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஓட் அதுதான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஓட்டு ட்ரம்ப் பக்கம் மாறினதுக்கு ஒரே காரணம் த டெய்லி பஞ்ச். நாம தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்தோம் ட்ரம்ப் ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்க விடுவாங்களான்னு தெரியல, அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்தோம். அதனால நான் தான் காரணம். ஏன் ஒத்துக்க மாட்டீங்களா? மஸ்க் சொன்னால் நம்புவீங்க, நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா? அவ்வளோதான். பாருங்க, அது வந்து ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். இப்போ 96 வந்து ஜெயலலிதா அவர்கள் தோற்று போவதற்கு ரஜினி அவர்கள் கொடுத்த வாய்ஸ், அந்த நேரத்தில் யார் வாய்ஸ் கொடுத்திருந்தாலும் அது வந்து எடுபட்டிருக்கும். கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. மக்கள் மனசுல வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அப்படின்றது தான் வந்து அந்த டிப்பிங் பாயிண்ட். அதனால அவர் சொன்னதுனால தான் அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் தான் ஜெயிக்க வச்சேன், நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்லையா அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஓகே சார், அடுத்தது நம்ம ரஷ்யா உக்ரைன் வார் சார். நீங்கள் உக்ரைன் ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்தீங்க, ஒன்று தெம்மாத்துண்டு கண்ட்ரி அப்படின்ட்டு. ரஷ்யாக்குள்ள 4000 கிலோமீட்டர் உள்ளே போய் அடித்து வீடியோவே வெளியே விட்றாங்களே சார். என்ன அளவுக்கு அவங்க ஃபயராக இருந்திருக்காங்க பாருங்க சார். இப்போ ரஷ்யன் ஏஜென்ட்டை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது சில விஷயங்கள் வெளில சொல்ல முடியாது, ஆனால் சொல்ல முடியாததுனாலேயே வந்து இவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் கேட்டுக்கிறாரு, ஏதோ இப்போ சமீபத்தில் கூட இங்கே ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, எவ்வளோ லாஸுன்றதை சொல்லணும், எவ்வளோ ஏர்கிராஃப்ட் லாஸுன்றதை சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம பொம்மையை அனுப்பிச்சு அவன் சுட்டு தள்ளி போட்டு நாங்கள் சுட்டோம்னு சொல்லின்னு இருக்கிறான். அதை சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தெரியும். ஆல்ரெடி சில பேர் சொல்லியிருக்காங்க, பட் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இது தெரியாமல் சில பேர் எவ்வளோ விட்டீங்க இப்படிலாம் இன்னும் பெரிய புத்தால்தனமாக கேட்குறதா நினச்சின்னு கேட்டுனுக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ரஷ்யாவில் நீங்கள் அந்த அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோவையே பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் போடுது, புகை வருது, அவ்வளோதானே தவிர அது கூட ஒரு 4 ஏர்கிராஃப்டில் தான். இவங்க சொல்கிற மாதிரி 40 கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி உள்ள 4000 கிலோமீட்டர், அத்தனை கிலோமீட்டர் அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்லி நிற்கிறீங்க. சரி, ரஷ்யா எவ்வளோ பெருசு அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நீங்கள் கிளம்புறீங்க, காரில் ஃபுல் ஸ்பீடில் போகிறீங்க, 24 மணி நேரம் ட்ராவல் பண்ண பிறகு நீங்கள் ரஷ்யாலேயே தான் இருப்பீங்க. 24 மணி நேரம் இல்லை சார், 48 மணி நேரம். அப்போ நீங்கள் ரஷ்யாவில் தான். என்னடா இன்னுமா அடுத்த ஊர் வரல? வரும் தம்பி, வரும் அப்படின்வாங்க. ரொம்ப லாங் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் சார். அது அவ்வளோ பெரிய நாடு அது ரஷ்யா. அங்கே பார்த்தீங்கன்னா நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ ரஷ்யாவிலேருந்து நமக்கு சில நண்பர்கள் கொடுத்த தகவல், அங்கே வந்து உக்ரைனை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அண்டு அவங்களுடைய லாயல்ட்டி அப்படின்றது வந்து உக்ரைனிடம் இருக்கின்றது. ஸோ அவங்க மூலமாக சதி வேலை செய்து, அதனால தான் ரஷ்யாவில் வந்து இது உக்ரைன் தாக்குதல்னு சொல்லலை, டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. சண்டே அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னா இது டெரரிஸ்ட் ஆக்ட். இதுக்கு வந்து நாங்கள் டெரரிசத்துக்கு எதிராக எப்படி நடந்துப்போமோ அப்படி தான் நடந்துப்போம் அப்படின்னு அவங்க பதிலடியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த உக்ரைன் உளவாளிகள் அவங்க மூலமாக அந்த நாட்டை காட்டி கொடுப்பவர்கள். ஏன்னா உக்ரைன் ஒரு காலத்தில் இங்கே உள்ளே இருந்தது தானே. ஸோ அதில் சில பேர் வந்து எனக்கு இதுவே கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒதுங்கி இருக்கலாம், சில பேர் உக்ரைனில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அவங்கள வச்சு சதி செய்து இந்த மாதிரி வந்து, ஆனால் அந்த பிளானிங் அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க, அதை நான் இல்லைன்னு சொல்கிறேன். பட் டேமேஜ் அந்த அளவுக்கு இல்லை. முக்கியமாக ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது மெட்வெடேவ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது. ஏன்னா தொடர்ந்து இத்தனை தடவைக்கு மேலே பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஓபிஎஸ்ஸை வைக்கிற மாதிரி மெட்வெடேவ் வந்து பிரசிடெண்ட் ஆக்கிட்டு அவர் பிரைம் மினிஸ்டராக போனார் புட்டின்னு, மறுபடியும் வந்து அவங்க மாற்றி வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த பீரியடில் நடந்த ஒப்பந்தம் அது. அதில் என்னென்னா, இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ஸ் எடுத்து செல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் எல்லாம் ஓப்பனாக சேட்டலைட்லேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு. அதனால தான் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. இவங்க போய் குண்டு போட்டு வந்தாங்க அப்படின்னா அது கூட மொத்தமே வந்து 4 or 6 அவ்வளோதான், அது வந்து பெரிய டேமேஜை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு. அந்த குண்டு போட்ட 4மே நிஜமாவே ஏர்கிராஃப்டா இல்லை பொம்மையா, அது தெரியுமா உங்களுக்கு? அதை ரஷ்யன்ல சார் வெளியே சொல்லணும், நீங்க தான் சொல்ல மாட்டேன்றீங்களா? சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா ஆஹா அப்போ நீங்க வந்து அந்த ட்ரீட்டியில ஏமாத்திட்டீங்களா எங்க அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, அதனால இதை வெளில சொல்லக்கூடாது. இருந்தாலும் சார் 4000 கிலோமீட்டர்ஸ் ஒரு ட்ரோன் உள்ள வர அளவுக்கு ரஷ்யனுடைய 4000 கிலோமீட்டர்ஸ் அந்த ட்ரோன் வரல விக்ரம். இப்படித்தான் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க.
ட்ரக்கில் போயிருக்கு. அங்கேருந்து பக்கத்தில் 50-60 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் போற அளவுக்கு ட்ரோன்லாம் இல்லை. அது தமத்துண்டு குவாட்ரோகாப்டர்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் வந்து இந்த லோ பட்ஜெட்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் பாரு, அவங்க யூஸ் பண்றது அது, புரியுதா? ஸோ அது அவ்வளோ தூரம்லாம் போகாது. ட்ரக்கில் எடுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து 50-60 கிலோமீட்டர்ல அவங்க வந்து அந்த யூரோப்பியன் குளோனாஸ் சேட்டலைட்டு அதோட ஹெல்ப்பில் அவங்க இது மாதிரி அவங்க குண்டை போட்டிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 400 ரவுடி தான் மொமெண்ட்டு தானே தவிர வந்து டேமேஜ் எல்லாம் பெருசாக ஒன்றும் அது நடக்கலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டுப்போலோ 160 எடுத்து கீழ்ச்சின்னு இருக்கிறாங்க. இப்போ உக்ரைனில் அலறினிருக்காரு, எங்கே பார்த்தாலும் குண்டை போட்டுனுக்கிறாங்க, மிசைல்ஸு. அதுக்கப்புறம் அந்த கிளைடர் பாம்ஸ்னு சொல்லுவாங்க, அது பழசு. அதில் வந்து புதுசாக ஏதோ சிலதை மட்டும் ஃபிட் பண்ணி அப்கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ நம்ம அந்த வில்லேஜ் விஞ்ஞானின்னு ஒருத்தர் வந்து சாதாரண இதை வந்து இந்த ஃபார்முலா கார் மாதிரி ஒன்று மாற்றினது யூடியூப்பில் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சாதாரண பாமா இருந்ததை அவங்க வந்து கைடட் பாமா மாற்றி ரொம்ப சீப்பாக போட்டு கீழ்ச்சின்னுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஐயோ சண்டை நிறுத்தம். ஏன் அது டர்க்கியில் போய் பேசும்போது அப்போ தெரியலையா குண்டை போட்டு வந்து அப்படியே பார்த்தீங்களா நாங்கள் என்ன குண்டு போட்டோம் அப்படின்னு பேசினேன்ல. இப்போ நான் சீஸ்ஃபயர்ன்றேன். இதில் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா சார். ஆமாம், அதில் என்ன ஆயிருக்கு, அந்த விவேக் சொல்வார் காக்கி நாடா உனக்கு அப்படின்ற மாதிரி, ஈரான் உனக்கு உக்ரைன் எனக்கு. ஈரான் விஷயத்தில் நாங்கள் பெருசாக எதுவும் இது பண்ணிக்க மாட்டோம். அதுக்காக வந்து ஈரானை நாங்கள் கை கழுவி விட்டுட்டோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அட்டாக் எல்லாம் கூடாது. மற்றபடி அந்த டீநியூக்ளியரைசேஷன் இதில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணுங்க, சாங்ஷன் சொல்லுங்க, நாங்கள் பெருசாக இன்டர்வீன் ஆக மாட்டோம். அதே மாதிரி இஸ்ரேலும் அட்டாக் பண்ணக்கூடாது. இது வந்து புட்டின் தரப்புலேருந்து அவர் ஒத்துக்கினார். அண்ட் இன்டர்ன் நாங்கள் உக்ரைனை போட்டு கிழிப்போம், நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருங்க, அவ்வளோதான், அதோட விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன இந்த மாதிரி 2 பேர் இந்த மாதிரி சண்டை போட்டு நிற்கிறீங்க, எப்படா ஒரு உள்ளே வருவார் அப்படின்னா, எப்போ ரொம்ப மீறி போகுதோ இதுக்கு மேலே அது மீறி போகணுமா, அந்த மாதிரி நடந்துருக்குது. பாகமெல்லாம் பிரிச்சிங்கனாங்க. உக்ரைன் வந்து சம அடி வாங்கினது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இவங்க வந்து அந்த சீஸ்ஃபயரை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு பண்ணாங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ சண்டை நடக்குதோ, இப்போ இந்த சுமி ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நிற்கிறாங்க அவங்க. இது இவங்க இழுத்துக்கினே போனாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 1 வருஷத்தில் யுத்தமே நின்றுடும். ஏன்னா உக்ரைன் இருந்தால் தானே சண்டை போடணும். உக்ரைனையில் எல்லாத்தையுமே ரஷ்யா எடுத்துக்கிச்சின்னு சொன்னால் எங்கேருந்து சண்டை வரும்? அப்படித்தான் முடியணும்னு இருந்ததுன்னா வேற வழி கிடையாது. இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி மாதிரியான ஒரு காமெடியன் இந்தியாவில் அந்த மாதிரி யார் அப்படின்னு கேட்காதீங்க, அது உங்களுக்கே தெரியும், என்ன சிரிக்கிறீங்க. ஸோ இவங்களெல்லாம் ஆட்சியில் கொண்டு வந்து உக்காந்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இதை பார்த்தாவது நம்ம ஜனங்க திருந்தோம். இல்லை எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு காமெடியன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அடிமைகளாக இருக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து ரஷ்யா வந்து திரும்ப உக்ரைன் அட்டாக் பண்ணலையே, அந்த அட்டாக் அப்புறம் பொழந்து இருக்கிறாங்க. வந்து அந்த ஒரு பக்கம் அந்த கைடட் மியூனிஷன்ஸ் ஆகட்டும், இன்னொரு பக்கம் வந்து மிசைல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொன்னால டுப்போலோ 160. அதாவது மெஷர்டு நீஜர்க் ரியாக்ஷன் கிடையாது. எல்லாம் எதிர்பார்த்தாங்க. உக்ரைனோட நோக்கமே என்னன்னா, இங்கே பேச்சுவார்த்தை வந்துட்டு அங்கே வந்து போட்டுட்டு பார்த்தீங்களா நாங்கள் அவ்வளோ பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரி இதை வந்து ரஷ்யா வெளில சொல்ல முடியாது, அது வெறும் பொம்மடா அப்படின்னு. அதனால அசிங்கம் அப்படின்ன ஒன்று, இதுக்காகவாவது அவர் ஏதாவது அட்டாக் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் வச்சு ஒரு சின்னதாக ஒரு இது காட்டணும். அதை வச்சுட்டு நேட்டோலாம் 1-2 பார்த்தீங்களா அவர் அணுகுண்டு போட்டாரு அப்படின்னு ரஷ்யாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. உனக்கெல்லாம் தாத்தாடா புட்டின் ஒன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாரு அவர் பார்த்தாரு. இதுக்குத்தானே நீ வந்து என்னை இழுக்கிறேன், சரி ரைட்டு. அதை பற்றி பெருசாக எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே அவங்க கொடுக்கல, ஒன்றும் கண்டுக்கலை. அப்படி 2 நாள் வெயிட் பண்ணி பொழக ஆரம்பிச்சிருக்காங்க. வரிசையாக ஒரு இடம் விடாமல் இந்த கேபிட்டல் கீவ்லேருந்து எல்லாத்தையும் போட்டு நொறுக்கினுக்கிறாங்க. அது அநேகமாக இன்னும் ஒரு 2 வாரங்களில் வந்து டோட்டலாக பவர் சப்ளை, கம்யூனிகேஷன் எல்லாமே நாசமாயிரும்னு நினைக்கிறேன் உக்ரைனில். அதுக்குள்ளே இவங்க எதுவும் சரண்டர் ஆகலை, இல்லை போய் சீஸ்ஃபயர் அப்படின்னு அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் உக்ரைன் வந்து முழுசாக இருட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மாதத்துலேருந்து. ஓகே சார், அடுத்த இப்போ திடீர்னு வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை வந்து ஓரளவுக்கு ஓஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து இஸ்ரேல் போய் ஃபுல்லாக ஹமாஸ் அட்டாக் பண்ண, இந்த காசா ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறது காரணம் என்ன சார்? இப்போ அவங்க வந்து மறுபடியும் தலை தூக்கி நிற்கிறாங்க. நாங்கள் எப்பப்பெல்லாம் தலை தூக்குறாங்களோ அப்போ தலையில் நாங்கள் கொட்டு வச்சு உட்கார வச்சுன்னு தான் இருப்போம். அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? ஏங்க அவங்க வந்து
இந்த மாதிரி இந்த உணவுப் பொருள், இந்த உதவிப் பொருள் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதையெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்காம இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தில் இருக்கவங்களே பாதி தூக்கிட்டு போயிடுறாங்க. அது நீடி பீப்புளுக்கு போய் சேர மாட்டுது. அவங்க மறுபடியும் ரீக்ரூப் ஆகிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அவன் சண்டைக்கு வருவான், நாங்கள் மறுபடியும் குண்டு போடணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் இல்லையா? அந்த மாதிரி தான் நோய் மாதிரி தான் இதுவும். அந்த தீவிரவாதத்தை ஒட்டுக்க அழிக்கணும்னு சொன்னால் அந்த தீவிரவாதிகள் ரீக்ரூப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களே வந்து இது பாருங்க இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இஸ்ரேல் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனையே வராது. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அதுக்கு ஒரு வீடியோ பார்த்தா சார், அதாவது ஒரு பார்லேஜி பிஸ்கெட் பாக்கெட் வந்து 2200 ரூபாயமா சார். அங்கே அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்காங்க. அங்கே என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது? ஏதாவது விவசாயம் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஏதாவது தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாங்களா? எப்படி அவங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருது? எல்லாமே எய்டு மணி தானே. அப்புறம் இப்படி ஒரு நாடு, உலகத்தில் எந்த நாடாவது இந்த மாதிரி இருந்து பார்த்துருக்கீங்களா? எந்த விதமான உற்பத்தியும் கிடையாது, ஒன்று இண்டஸ்ட்ரி கிடையாது. ஆனால் வெறும் அந்த எய்டை மட்டும் வச்சுக்கின்னு ஒரு நாடு வந்து காலம் தள்ளுது அப்படின்னா எப்படிங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? அப்போ அந்த தீவிரவாத குழுக்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும், அதில் வந்து அழிக்க வேண்டும். இந்த பாம்புக்கு பால் வாத்துல தான் ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார். உங்கள் வீட்டு பின்னாடி ராட்டில் ஸ்னேக்கை வளர்த்துட்டு அது உன்னோட எதிரியை மட்டும் கொத்தணும் அப்படின்னு நினச்சியானா அது முட்டாள்தனம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தீவிரவாதிகள் உங்கள் கூட இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அப்பா அங்கெல்லாம் போயிருங்கப்பா அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு தீவிரவாதிகளே இங்கே இல்லை அப்படின்னும் போது அப்போ இஸ்ரேல் உங்கள் மேலே வந்து குண்டு போட்டால் அப்போ எல்லாரும் கேட்பாங்களா மாட்டாங்களா? டேய், ஒரு தீவிரவாதி கூட அங்கே கிடையாது, எல்லார் கையிலையும் சமையல் கரண்டி தான் இருக்குது, எவங்கிட்ட துப்பாக்கி இருக்குதா பாரு, அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுனுக்கிற உலகம் கேட்குமா கேட்காதா? இப்போ அந்த தீவிரவாதிகள் அங்கே இருக்கிறதுனால தானே அவங்களால எதுவும் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் போகுது. இப்போ அவங்கள வந்து எல்லாருமே சேர்ந்து ஒதுக்கிடுங்க. அப்போ இஸ்ரேல் அடிச்சதுன்னு சொன்னால் அப்போ நானே முன்னிருந்து கேட்குறேன், நீங்களே வந்து கூட அவங்கள உட்கார வச்சிங்கன்னு பயத்தினாலேயோ இல்லை வந்து ஒரு ஆதரவுனாலேயோ நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னா அப்போ அது வந்து பலனை அனுபவிக்க தான் வேணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், கடைசி ஒரே ஒன்று சார், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் இப்போ எந்த அளவில் போயிட்டு இருக்கு சார்? இதில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் இல்லையா? இது வந்து பாகிஸ்தானுடைய அந்த ஏர் டிஃபென்சஸ் ஒன்றுமே இல்லை, நம்ம போய் குண்டு போட்டு வந்தோம் அப்படின்னா அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு மேபி ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க அதை ஆஃப் பண்ணி கூட வச்சுருந்துருக்கலாம், நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக. இது பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அது என்ன ஆகிப்போச்சு, இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது போயிடுச்சு. இப்போதைக்கு பாகிஸ்தான் அப்படின்றது பல்லு பிடிங்கின பாம்பு. அது ஏன் என்னன்னு இதுக்கு மேலே என்கிட்ட டீட்டெயில் கேட்காதீங்க, இவ்வளோ தான் நான் சொல்வேன். அந்த பல்லு மறுபடியும் வளர்வதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள்லாம் வெளில வந்து கொண்டு இருக்கின்றது. வேணாம் விட்டுருங்க. அது வந்து மேபி ஒரு 20 வருஷம் கழிச்சு யாராவது ஒரு புத்தகம் எழுதுவாங்க, அப்போ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு பாகிஸ்தான் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு. நம்மளுடைய கெப்பாபிலிட்டி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனை ஏற விடு அப்படின்னு கபடியில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறமா அவங்க வந்து நியூக்ளியர்னு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஏர் டிஃபென்ஸ்லேருந்து எந்த அஃபென்சிவ் வெப்பன்ஸுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் ராத்திரி 2:30 மணிக்கு பதறி அடிச்சிக்கின்னு அவங்க சீஸ் ஃபயர் அப்படின்னது. விக்ரம், ஒரே ஒரு கேள்வி எனக்கு பதில் சொல்லுங்கள். நிஜமாகவே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அணுகுண்டை வீசுவதற்கு தயாராக இருக்கோம், 170 அணுகுண்டு இந்தியாவை நோக்கி திருப்பி வைத்திருக்கோம் சொன்னாங்கல்ல, நியூக்ளியர்லாம் ரெடியாக இருக்கு. அப்புறம் ஏன் வந்து சரண்டர் ஆனீங்க? இந்த கேள்விக்கு விடை நீங்கள் யோசிச்சிங்கன்னா பல விஷயங்கள் புரியும். அதை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, வெளில சொல்லக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சார், இப்போ அங்கே வந்து கராச்சி பிரிசன் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கும் இந்தியா தான் காரணமா? அதாவது நேற்றுக்கு வந்து இஸ்லாமாபாத்தில் வெயில் அதிகமாக, அதுக்கும் இந்தியா தான் காரணம். போதுமா? அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டது இல்லாமா? இல்லை நான் பழமொழி மாற்றி சொல்லலாம், இரண்டதெல்லாம் பேய் இல்லை கரெக்டாக தான் சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் இப்போ இப்படி தான் சொல்லணும். ஆமாம், இருண்டவன் கண்களுக்கு அரண்டதெல்லாம் பேய். ஓகே, இப்படி கரெக்டாக வந்துட்டோமா டியூனுக்கு? ரைட்டு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பக்கம் டிடிபி இப்போ போட்டு அடிச்சுன்னுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? விடுங்க, அது அப்படியா, சரிப்பா, அப்படி சந்தோஷமாக போக வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. மர்ம நபர்கள் வருவாங்க, அதுக்கும் இந்தியா தான் காரணம்னு சொல்லுவாங்க. அப்போது பெனசீர் புட்டோவை யாரோ போட்டு தள்ளினாங்களா, அதுக்கு யார் காரணம்? உங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்புறம் நீங்கள் வந்து அர்த்தம் மேலே குறை சொல்லி நிற்கிறீங்க. வாங்கடா போயிட்டு புள்ள விட்டீங்களா, படிக்க வைங்கடா ஒழுங்கா. ஓகே சார்,
சார் அற்புதமான கருத்தில் இளைய பாதரனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.